அம்மா, நான் இன்னைக்கு கோயம்பேடு சைடு போறேன். நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரேன். வேற ஏதாவது வேணுமா? உனக்கு ப்ரெஷர் பாத்திரம் தீர்ந்துருச்சுல? சரி, நானே வாங்கிட்டு வந்துடுறேன். இபி பில் கட்டிட்டியாமா? சரி, இந்த விஷ்வா கிட்ட கொடுத்து அதை கட்ட சொல்லு. நானும் ஞாபகப்படுத்துறேன். சரி, நான் கிளம்புறேம்மா. டேய், நில்லுடா. இவ்வளவு பொறுப்பா கேள்வியெல்லாம் கேக்குறியே, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கேட்கவே இல்லையே. முக்கியமான விஷயமா? ஓ, உனக்கு பிடிச்ச புளிப்பு மிட்டாய் தானே? ஒரு பாக்கெட்டே வாங்கிட்டு வரமா? டேய், எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுக்குறியா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். 5 நிமிஷம் தானே? ஓகேமா. அஞ்சலி, அஞ்சலி, வாமா. தைரியமா வா. இன்னும் கிட்ட வா. உன்னை யாரும் கடிச்சு திருட மாட்டாங்க. வா வாமா, கிட்ட வாங்குறேன்ல. டேய், இத பாரு. அஞ்சலி கிராஜுவேஷன் முடிச்சிட்டா. அவ அப்பாவா, அவ மேற்கொண்டு என்ன படிக்கணும் நீ தான் சொல்லணும். அம்மா, எனக்கு லேட் ஆகுது சொல்லிட்டேன். டேய், இருடா. எனக்கு 5 நிமிஷம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேல. அவ மேற்கொண்டு என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு போ. டேய் மயிலே, பொண்ணை பெத்தவெல்லாம் அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு அங்க இங்கன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். உன்னை அப்படியெல்லாம் ஒன்றும் செய்ய சொல்லல. புள்ள அடுத்தது என்ன படிக்கணும் அதைத்தான் கேட்கிறோம். சொல்லிட்டு போ. இங்க பாருங்க, எனக்கு இன்னைக்கு முக்கியமான கேஸ். தேவையில்லாம டென்ஷன் பண்ணாதீங்க. நான் கிளம்புறேன். டேய், நில்லுடா. அவ என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு தான் போகணும். இல்ல உன்னை நான் போக விட மாட்டேன். அப்படியா? என்னோட அட்வைஸ் டெஃபினட்டா வேணும்ல? அப்ப நான் படிச்சது போதும், நிக்க சொல்லு. சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்துறதுக்காக ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லு. ஏண்டா, என்னடா நீ பேசுற? யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வந்த பொண்ணுடா. அவளை நீ மேல படிக்க வேண்டாம்னு சொல்ற? ஆமா, படிக்க வேண்டாம். டேய் மயிலே, என்னடா சொல்ற? ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லு, நான் கட்டுறேன். அதுக்காக பிள்ளைங்க படிக்க வேண்டாம்னு சொல்லாத. இதான்டா, இதான் உங்ககிட்ட எல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயமே. அட்வைஸ் கேட்டீங்க, சொன்ன சண்டைக்கு வரீங்க. நான் போறேன். டேய், நில்லுடா. உங்க அப்பா எவ்வளவு பெரிய வக்கீல் உனக்கே தெரியும். நான் அஞ்சலியை லா படிக்க வச்சு உங்க அப்பாவுக்கு வாரிசா உருவாக்கி காட்டுறேன்டா. ஏய், என்னடா சிரிக்கிற? அம்மா, நான் இந்த வருஷத்திலேயே கேட்ட பெஸ்ட் ஜோக்கே உன்னோட வாரிசு வக்கீல் தான். என்னடா நான் இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீ ஜோக்குன்னு சொல்ற? இது என்ன சாதாரண காலேஜ் டிகிரி நினைச்சிட்டு இருக்கியா? அப்படியே முழுங்கிட்டு அப்படியே வாந்தி எடுக்கிறதுக்கு? வக்கீல் போலீஸ்க்கெல்லாம் இங்க துணிச்சல் வேணும், இங்க மூளை வேணும். இங்க ரெண்டுமே இருக்கிற மாதிரி தெரியல. மடவன் மோர் குடிக்க ஆசைப்படலாம், கொம்பு தேனுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. இப்பெல்லாம் சமையல் வேலைக்கு தான் நிறைய டிமாண்ட் அதிகமாமா. இதுக்கு தான் நல்லா சமைக்க தெரியுமே. யார் வீட்டையாவது சமைக்கறியா போ சொல்லு. அஞ்சலி, பாவுண்டி அவன் போலீஸ்கார. 100 டென்ஷன் இருக்கும், அதனாலதான் அவன் இப்படி பேசிட்டு போறான். நீ ஒன்னு தப்பா நினைச்சுக்காத. மனசுக்குள்ள நீ படிக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா? இதுதானே படி நீங்க சொல்ல போறீங்க? அது இல்ல அஞ்சலி, நான் என்ன சொல்ல வரேன்னா. ஆமா அஞ்சலி, மயில் எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். நல்லவம்மா, அவன் நிச்சயமா மாறுவான். சித்தப்பா,
இதானே நீங்க சொல்ல போறீங்க? நிறைய கேட்டுட்டேன் பாட்டி. பாட்டி, அப்பா ஒன்னும் தப்பா பேசல. பியூட்டிஃபுல்லான ஐடியா சொல்லிருக்காரு. நான் சமையல்காரியா வேலை செய்யறதா முடிவு பண்ணிட்டேன்பா. மயிலாப்பூர் வைத்தி மாதிரி, ட்ரிப்ளிகன் பட்டா மாதிரி. அப்பா கிட்ட உன் பொண்ணு என்ன பண்றேன்னு கேட்டா நான் சமையல்காரின்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். சமையல் திலகம் அஞ்சலி எப்படி இருக்கு? என்ன மிலிட்டரி இப்படி சொல்லிட்டு போறா? ஏமா இவ செஞ்சாலும் செய்வா. ஏன்னா அவங்க அப்பம் புத்தி கொஞ்சம் அப்பப்ப வருது. ஏமா அஞ்சலி, அஞ்சலி இருமா, சித்தமா வரேன். இதுக்கு ஒரே வழி அந்த ஆபத் பாந்தவன் விக்கி தான். அவனாலதான் செய்ய முடியும். கிரிஷ், மம்மி எனக்கு மேக்ஸ் ஹோம்வொர்க்ல ஹெல்ப் பண்றியா? ஹோம்வொர்க் எல்லாம் ஹெல்ப் இல்லாம பண்ணனும் மிஸ் சொல்லிருக்காங்கல. மிஸ் அப்படிதாம்மா சொல்லுவாங்க. நீ ஹெல்ப் பண்றது உங்களுக்கு தெரியவா போகுது? மத்தவங்களுக்கு தெரியவா போகுதுன்னு தப்பு பண்ணிட்டு தான் சில பேர் அப்புறம் வருத்தப்படுறாங்க. கிரிஷ், உன் ஹோம்வொர்க் பண்ண நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? இதெல்லாம் டஃப் சம்ஸ் டாடி, உங்களால சொல்லிக் கொடுக்க முடியுமா? டெஃபினட்டா. லைஃப்ல I have played in numbers. சரி கொடு, என்ன சம்மன் பாப்போம். டாடி, இந்த மிஸ்ஸுக்கு மேக்ஸே தெரியல. கீழ 8 இருக்கு, மேல 5 இருக்கு. எப்படி சப்ட்ராக்ட் பண்றது? ரொம்ப சிம்பிள்டா. இந்த லெஃப்ட்ல இருக்கிற நம்பர்ல இருந்து 1 borrow பண்ணனும். borrowனா? borrowனா கடன் வாங்கணும். கடனா? என்ன டாடி, தமிழ் லெசன்ல கடன் வாங்க கூடாதுன்னு போட்டுருக்கு. மேக்ஸ் லெசன்ல கடன் வாங்கணும்னு போட்டுருக்கு. எது ரைட்? சூப்பர் क्वेश्चनடா. நம்ம லைஃப்ல இருக்கிற முரண்பாடுகள் நம்ம ஸ்கூல் லெசன்ஸ்ல இருந்தே ஆரம்பிக்குது. முரண்பாடுனா என்ன? முரண்பாடுகள்னா சிம்பிளா நம்ம கணக்கு வச்சு நான் உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஓகே, நம்பர் 1 வந்து கிரிஷ், சரியா? நம்பர் 1. நம்பர் 2 வந்து மம்மி. நம்பர் 3 வந்து நான், டாடி, சரியா? இப்போ பாரு, 1 2 3 இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, இப்போ 1 வந்து கிரிஷ், 3 வந்து டாடி. 1ம் 3ம் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நடுவுல நம்பர் 2, தட் இஸ் மம்மி. இப்போ புரியுதா? மம்மிக்கு வந்து கொஞ்சம் கோவமா இருக்காங்க. கிரிஷ், நீ வா, டிஃபன் சாப்பிடணும், குளிக்கணும் ஃபர்ஸ்ட் வா. மம்மி, மேக்ஸ் சம்ஸ் போடணும். வயிறு காலியா இருந்தா மூளை வேலை செய்யாது. மூளை வேலை செய்யலன்னா மேக்ஸ் போட முடியாது. என் மூளை வேலை செய்யலன்னா பரவாயில்ல, டாடி மூளை தான் வேலை செய்யணும். அவர் தானே ஹோம்வொர்க் பண்றாரு. உன்ன பரவர நீ ரொம்ப பேசுறவா. மம்மி, என்னடா? நீ குளிப்பாட்ட வேண்டாம். ஏ மம்மி, நான் இப்போ பிக் பாய் ஆயிட்டேன். நீ கேர்ள். நீ குளிப்பாட்டினா எனக்கு வெக்கமா இருக்கு. ஏண்டா, நேத்து கூட அம்மா தானோட குளிப்பாட்டின. நேத்துல இருந்து இன்னைக்குள்ள பிக் பாய் ஆயிட்டியா நீ? டாடி பாய், நானும் பாய். அதனால டாடியே குளிப்பாட்டட்டும். கிரிஷ், கிரிஷ். டாடி, நீ தான் டாடி என்ன குளிப்பாட்டணும். டாடி, நீ தான் குளிப்பாட்டணும். அண்ணா, அம்மா தானே நல்லா குளிப்பாட்டுவாங்க. எனக்கு குளிப்பாட்ட தெரியாதுடா. தெரியாதுன்னா எப்படி டாடி? டெய்லி நீ தான் குளிக்கிறல்ல? ஆமாண்டா, பட் அதுக்கும் அதே மாதிரி என்ன குளிப்பாட்டு. மம்மி, எனக்கு சாப்பாடு மட்டும் தான் செஞ்சு கொடுக்கணும். ப்ளீஸ் கண்ணா, சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கடா. அம்மா, என்னடா இது? சரி ஓகே, ஜுவனைல் கோர்ட் ஆர்டர்ஸ் மீற முடியுமா? ஓகே, நானே குளிப்பாட்டுறேன், வா. சூப்பர் டாடி. இருங்க, நான் சுந்தரியை கூட்டிட்டு வந்துடுறேன். டாடி, சுந்தரியை குளிப்பாட்டலாமா? ஐயோ, இப்போ வேணா கண்ணா, அது சின்ன பாப்பா இல்ல, குழந்தை இல்ல. அது குளிப்பாட்டினா கோல்டு பிடிச்சிக்கோ. முதல்ல உன்ன குளிப்பாட்டணும், வா போலாம். நட, கீழே விடு. வா, டிஷர்ட்டை கட்டு. டேய், என்னடா ஆக்டர் சூர்யா மாதிரி 6 பேக் எல்லாம் நீ வச்சிருக்க நீ? சரி வா, கட்டுது. கேட்டு போலாமா? டேய் கிரேஷ், ஆனா நான் சொன்னா கேளுடா. டேய், பபிள் விட்டதெல்லாம் போதும் சொன்னா காலத்துக்கு மேல வை. சரியான விளையாட்டு போடலாம் நீ. டேய், சொன்னா கேளு. டேய்,
சுந்தரி பாப்பா கூட பாக்குது பாரு. சிக்ஸ் பேக் பாய். கண்ணா வேணாண்டா டே கண்ணா சொன்னா கேளுடா. இரு 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 இரு. ஓகே ஓகே குளிக்கணும்னா சமத்து பையன். ஓகே ஓகே குட் பாய். That's good. நல்ல பையன். வா போய் உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸா போட்டுக்கோ போ. என்ன கிரிஷ் நல்ல குளிச்சியா? இத்தனை நாள கௌதம் டாடி எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ பரத் டாடியும் சேமா பிடிக்கும். ஆனா இப்போ கௌதம் டாடியோட பரத் டாடியை ரொம்ப பிடிச்சிருக்கு. விக்கி நீ எப்படி கோயிலுக்கு வந்த? ஏன் வரக்கூடாதா? இல்ல நீ யதார்த்தமா வந்தியா இல்ல? நான் கேஷுவலா வரல, இன்டென்ஷனலா தான் வந்தேன். அதுவும் உன்னை பார்க்க தான் வந்தேன். அம்மா நான் இங்க இருப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும்? பாட்டி சொன்னாங்க. அப்ப ஏதோ பிளான் பண்ணி சீக்ரெட் ஏஜென்ட்டா தான் வந்திருக்க. நான் எதுக்கு பிளான்லாம் பண்ணணும்? அஞ்சலி, யூ ஆர் இன் த கிராஸ் ரோட்ஸ் ஆஃப் யுவர் கரியர். ஓகே, நீ தான் மேல என்ன படிக்கணும்னு பிளான் பண்ணணும். அதான் ரொம்ப குழப்பமா இருக்கு விக்கி. எனக்கு லா பண்ணணும்னு அம்பிஷனா இருக்கு. பாட்டி கூட என்ன வக்கீல் ஆகணும்னு கம்பல் பண்றாங்க. அப்போ why can't you do law? உன் மார்க்குக்கு லா காலேஜ்ல சீட் ரொம்ப ஈஸியா கிடைக்குமே. பட் இன்னும் தெரியல விக்கி. திடீர்னு எனக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மியான மாதிரி இருக்கு. படிக்கிறதையே ஸ்டாப் பண்ணிடலாமான்னு இருக்கேன். என்னது, படிப்பை நிறுத்த போறியா? அப்புறம் எதுக்கு யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் வந்த? லாஸ்ட் வந்திருக்கலாமே. நீ என்ன டீஸ் பண்றது எனக்கு நல்லா புரியுது. ஆனா நிறைய பேருக்கு நான் லா படிக்கிறது பிடிக்கல. நிறைய பேருக்கு பிடிக்கலையா? ஓ, உங்க அப்பா உனக்கு நிறைய பேருக்கு ஈக்குவலா? விக்கி, ஏன் உங்க அப்பா ஏதாவது ஒண்ணு சொன்னாரா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல விக்கி. நான் எது செஞ்சாலும் அப்பா ஹாப்பி தான். பொய் சொல்லாத அஞ்சலி. நீ என்ன தேர்ட் பர்சனா நினைச்சு உண்மையை மறைச்சாலும் உனக்கும் உங்க அப்பாவுக்கும் நடக்கிற கோல்ட் வாரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியும்? உங்க பாட்டி எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. சொல்லு, அப்பா என்ன சொன்னாரு? சட்டம் ஒன்னும் சமையல் இல்ல, அவ்வளவு ஈஸியா சாதிக்கிறதுக்குன்னு சொன்னாரு. ஓ, அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் ஒண்ணுமே சொல்லல. அவர் அப்படி சொன்னதும் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். இதுல ஃபீல் பண்ண என்ன இருக்கு? அப்பா தானே சொன்னாரு. எனக்கு இவ்ளோ டேலண்ட் இருக்கும்போது அப்பா என்னை எப்பவுமே டிகிரேட் பண்ணி பேசுறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு விக்கி. சோ உங்க அப்பா நீ சாதிக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு நீ ஃபீல் பண்ணிருக்க. அவர் சொன்னதை உண்மையாக்க போற. இஸ் இட்? அஞ்சலி, ஐ அம் சாரி டு சே திஸ், பட் வெறும் படிச்சுட்டு யூனிவர்சிட்டி டாப்பரா வந்தா மட்டும் போதாது. உனக்கு மன தைரியம் வரணும். யூ ஷுட் டெவலப் கட்ஸ் டு சேலஞ்ச் பீப்புள்.
வெளியால் யாராவது சொன்ன சேலஞ்ச் பண்ணலாம். என் அப்பா கிட்டே நான் எப்படி சேலஞ்ச் பண்ண முடியும்? Why not? சேலஞ்ச் பண்ணுனா நேரா போய் அவர் ஷர்ட்டை புடின்னு அர்த்தமா? அவர் முடியாதுன்னு சொன்ன விஷயத்த நீ செஞ்சு ப்ரூவ் பண்ணி காட்டு, முடிச்சு காட்டு. Just because he is your father, don't allow him to dominate you. என்ன? நீ ரொம்ப நேரம் ரிசீவிங் எண்ட்ல இருந்துட்ட. இப்ப திருப்பி கொடுக்கிற நேரம் வந்துருச்சு. எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாது விக்கி. குற்றம் பண்ணது உன்னையே அரெஸ்ட் பண்ணவரு. நான் குற்றம் பண்ணவ. என்ன குற்றம்? எது நீ பிறந்தப்போ உங்க அம்மா இறந்ததா? இட்ஸ் ரெடிகுலஸ். நீ யாருன்னு உனக்கே தெரியாதப்போ நீ எப்படி தப்பு பண்ணிருக்க முடியும்? கெட் அவுட் ஆஃப் யுவர் கில்ட். போதும் அஞ்சலி, போதும். பயந்ததெல்லாம் போதும். உன்ன மாதிரி அவமானங்களை சந்திச்சு நிறைய பேர் லைஃப்ல ஜெயிச்சு காட்டியிருக்காங்க. காந்திஜியை விட ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் யாரா இருக்க முடியும்? அவரை சவுத் ஆப்பிரிக்கால கருப்பர்னு ஒரே ஒரு காரணத்துக்காக ட்ரெயினை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. கீழே விழுந்தவர் அப்படியே கீழே விழுந்து கிடக்கலையே, எழுந்து நின்னாரு. அவர் மட்டும் நிக்கல, எல்லா ஒதுக்கப்பட்டவங்களையும் எழுந்து நிக்க வச்சாரு. கீழே விழுந்த வலி வேதனை அவருக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உண்டாக்கிச்சு. உன்கிட்டயும் நான் அதை தான் எதிர்பார்க்கிறேன் அஞ்சலி. You need not to be Gandhiji, but don't let your father to be a Hitler. விக்கி, 20 வருஷமா அப்பா கிட்ட நான் அடங்கி பழகிட்டேன். ஓவர் நைட்ல என்னால எப்படி மாற முடியும்? முடியும் அஞ்சலி. மாறணும்னு நினைச்சா ஒரு நிமிஷம் போதும். பஸ் கண்டக்டரா இருந்த ரஜினிகாந்த் ஒரு நிமிஷம் மாறணும்னு நினைச்சதாலதான் இப்பவும் அவர் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. இப்போ உங்ககிட்ட 2 சாய்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட், நீ தைரியமா படிச்சு உழைச்சு பெரிய ஆளா வந்து you should stand on your own legs. இல்லனா அப்பா சொல்றது கரெக்ட், உன்னை நீயே மன்னிக்க முடியாத குற்றவாளியா நினைச்சு மாசத்துக்கு ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் வாங்கி அழுதுகிட்டே இருந்துரு. அப்பப்போ நானும் பாட்டியும் வந்து உன் கண்ணை தொடச்சு விடுறேன். இந்த 2ல நீ எதை சூஸ் பண்ண போற? அஞ்சலி BABL. அஞ்சலி BABL. Yes, that's the spirit. அஞ்சலி, இந்த உலகத்துல மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் எது தெரியுமா? ஆட்டோ பாம்போ கன்னோ இல்ல அஞ்சலி. எஜுகேஷன், ஒன்லி எஜுகேஷன். உன்னோட படிப்பு உன்னை எப்பவுமே கைவிடாத. படி, நல்லா படி. Thank you Vicky. You are a great motivator. வெறும் தேங்க்ஸ் தானா? ஃபீஸ் எல்லாம் எதுவும் இல்லையா? நீ என்ன கேப்பேன்னு தெரியும்? இது கோவில். ரொம்ப வழியாத வா. ஹலோ. ஹலோ பாட்டி. அஞ்சலி, எங்க இருந்து பேசுற? வீட்ல என் ரூம்ல இருந்துதா. செல்போன்காரன் ஃப்ரீ கால் குடுக்கறானே, உன் ரூம்ல இருந்தா நீ எனக்கு ஃபோன் பண்ணுவியா? சீக்கிரம் என் ரூம்க்கு வாங்க பாட்டி, ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. என்னன்னு சொல்லுமா. உன் அப்பா வர்றதுக்குள்ள நான் காய்கறி நறுக்கி சமையல் பண்ணணும். முதல்ல வாங்க பாட்டி. ஐயோ, என்ன இந்த பொண்ணு இப்படி பண்றா? எதுக்காக ரூமுக்கு கூப்பிடுறா? அஞ்சலி, ஐயோ என்னடி இது? சூப்பரா இருக்கே அஞ்சலி. உன்னை இந்த ட்ரெஸ்ல பாக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு என் வீட்டுக்கார நினைவுதான் வருது. வக்கீலா தான் ஆக போறதில்ல. அட்லீஸ்ட் பாட்டி முன்னாடி வக்கீல் ட்ரெஸ் போட்டாவது நீ போன முடிவு பண்ணிட்டியா? அவசரப்படாதீங்க பாட்டி.
டன், டடாய். என்னடி இது? என்னடி இது? அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி இருக்கு. பாட்டி, நான் வக்கீலுக்கு படிக்க முடிவு பண்ணிட்டேன். அதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ என் செல்லம். அஞ்சலி, இந்த பாட்டி ஆசைப்பட்டதை செஞ்சிட்டியே. இதுக்கு தாண்டி ஆசைப்பட்ட இந்த பாலகுமாரி. சத்தியமா சொல்றேம்மா, இந்த ட்ரெஸ்ல உன்னை பார்க்கும்போது எவ்வளவு கம்பீரமா இருக்கு தெரியுமா? இப்பவே இப்படி இருக்குன்னா நீ படிப்பை முடிச்சிட்டு உண்மையாவே வக்கீலா வரும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். தேங்க்யூ சோ மச் பாட்டி. நான் வெறும்னே உங்ககிட்ட இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை காட்டுறதை விட வக்கீல் ட்ரெஸ் போட்டு காமிச்சா இன்னும் நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க இல்லையா? அதனாலதான் இந்த ட்ரெஸ்ஸை வாடகைக்கு எடுத்துட்டு வந்து உங்க முன்னாடி போட்டு காமிச்சேன். ரொம்ப சந்தோஷம்மா. ஒருவேளை நீ வக்கீல் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டி மேல போய் சேர்ந்துட்டேன்னா உன்னை வக்கீல் கோலத்துல பார்க்க முடியாம போயிருக்கோம். இப்ப கண் குளிர பாத்துட்டேன். பாட்டி, நான் உங்களை அவ்வளவு சீக்கிரம் போக விட மாட்டேன். சாவித்ரி யமன் கிட்ட சத்யவான்காக போராடி காப்பாத்தின மாதிரி நான் ஏன் பாட்டி சாவித்ரிக்காக யமனை கெட் லாஸ்ட்னு சொல்லி உங்களை காப்பாத்திடுவேன். ஆமா, நீ வக்கீலுக்கு படிக்கிறது இந்த பாட்டி விருப்பப்பட்டதுனால தானே? டெஃபினட்டா. இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? இல்ல, நான் நினைச்சேன் ஒருவேளை விக்கி கோவில உங்ககிட்ட சொன்னதாலையோன்னு. ஓ, இப்ப புரியுது. இது நீ விக்கி சேர்ந்து செஞ்ச கூட்டு சதியா? நல்ல விஷயத்துக்காக சதி செஞ்சா தப்பே இல்லம்மா. நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ சதி சதிதான். சரிடி அம்மா, நாங்க செஞ்சது தப்புன்னு நினைச்சேன்னா நீ படிச்சு வக்கீல் ஆனதும் கோர்ட்ல வாதாடி எங்களுக்கு தண்டனை வாங்கி கொடு. கண்டிப்பா வாங்கி கொடுப்பேன். வாங்கி கொடுப்பியா? கண்டிப்பா. பார்க்கலாம். என் பாட்டிக்கு அன்பு தண்டனை வாங்கி கொடுப்பேன். எப்படியோ என் ஆசையை நிறைவேற்ற போறேல்ல, அதுவே போதும்.